இப்பொழுது நாங்கள் 6வது ராஜ்யமான கிங்டம் அனிமாலியாவை பற்றி பார்ப்போம். அனிமாலியாவினுடைய இயல்புகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவை யாவும் பல்கலம், யூக்கரியோட்டாவுக்குரியது. அதனுடைய போஷணையை பார்த்தோம்னு சொன்னால் அவை உடலின் உள்ளே உணவை உள்ளெடுத்து சமிவாட்டு நுதியங்களால் உணவை சமிவாழடைய செய்து குடலினாலே அவற்றை அகத்துறிஞ்சு கொள்ளுகின்றன. இதனுடைய கலங்கள் இழையங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது இளைய வியத்தம் இங்கே காணப்படுகிறது. இவற்றுடைய சமச்சீர் சில ஆரைச்சமச்சீருடையன. அதாவது முக்கியமாக சீலந்திரேட்டா ஆரைச்சமச்சீருடையன. நாங்கள் கணம் எக்கனடமேட்டாவை பார்ப்போம். அவையும் ஆரைச்சமச்சீர். அவை ஒரு வகையான ஆரைச்சமச்சீர், 5 ஆரைச்சமச்சீர் என்று சொல்லப்படும். ஏனைய அங்கிகள் எல்லாம், ஏனைய கணங்கள் எல்லாம் இருபக்க சமச்சீரை காட்டுகின்றன. இவற்றினுடைய இனப்பெருக்க முறையை பார்த்தால் லிங்க முறையினால் அநேகமானவை இனம்பெருக்குகின்றன. அநேகமாக இவற்றில் கடந்து கருக்கட்டல் காணப்படுகிறது. சில தற்கருக்கட்டலையும் காட்டும். மிக மிக குறைவான எண்ணிக்கை உள்ளவை தற்கருக்கட்டலை காட்டுகின்றன. பெரும்பாலானவை கடந்து கருக்கட்டல். இவற்றிலே கிட்டத்தட்ட 8 பைலம், பிரதான பைலங்கள் காணப்படுகின்றன. 8 பிரதான பைலங்கள். சிறிய கூட்டங்களுடைய பைலங்களும் உண்டு. நாங்கள் பிரதானமாக 8. ஒன்று நைடேரியா, பிளாட்டியல்மெந்திஸ், நெமெட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரப்போடா, எக்கனடமேட்டா, கோடேட்டா. ஏறக்குறைய இவை ஒரு கூர்ப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பைலம் நைடேரியாவை பார்ப்போம். அனிமாலியா ராஜ்யத்தின் முதலாவது பைலம் நைடேரியா. இந்த நைடேரியாவில் உள்ள உதாரணங்கள் ஹைட்ரா, சி அனிமனி, ஒபீலியா, ஹொரல்ஸ், ஜெலிஃபிஷ், எழுதுமீன், தமிழ் எழுதுமீன். இவற்றினுடைய இயல்புகள் இந்த அங்கிகளில் பெரும்பாலானவை யாவும் நீர்வாழ்க்கை. அவற்றுள் பெரும்பாலானவை கடல். மிக குறைந்த அளவு நன்னீர் இனங்கள் காணப்படுகிறது. முக்கியமாக நாங்கள் ஹைதராவை சொல்லலாம். இவற்றில் சிலது பெரியது, சிலது கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும். உதாரணம் முருகக்கல், கடல் அனிமையெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும். முருகக்கல்லை பார்த்தா முருகக்கல் கண்ணுக்கு பெருசாக இருந்தாலும் அவற்றிலே சிறிய சிறிய பொலிப்புகள் அங்கே அந்த முருகக்கல்ல புதஞ்சிருக்கிறது. அவை சிறியவையாக இருக்கும். என்னுடைய உடல் அமைப்பு, முக்கியமாக உடல் அமைப்பை பாருங்கள், எளிய ஒழுங்கு அமைப்புடையது. 2 படையினால் ஆனது. 2 படையினால் டிப்ளோபிளாஸ்டிக்கா என்று சொல்லப்படும். 2 மூல உயிர்ப்படை, புறத்தோற்படை அகத்தோற்படை என்ற 2 மூல உயிர்ப்படையினால் ஆனது. வெளிப்புறமாக புறத்தோற்படையையும் உட்புறமாக அகத்தோற்படையையும் கொண்டிருக்கும். இந்த 2 படைகளுக்கும் இடையில் கலமற்ற இடப்பசை மிசோக்லியான்னு சொல்கிறது, இடப்பசை காணப்படும். இவற்றினுடைய 2 படையினால் ஆன உடலை போன்று இவற்றினுடைய உடற்சுவரும் 2 கல தடிப்புடையது. அங்கே படத்தை பார்த்தா தெரியும், 2 கல தடிப்புடையதாக இருக்கிறது. புறத்தோற்படை, சரி, புறத்தோற்படை அகத்தோற்படை. அகத்தோற்படைக்கு உள்ளாக ஒரு குழி காணப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். இவை எல்லாவற்றிலும் எளிய உதரக்கலன் குழி என்று சொல்லப்படும். இது ஒரு பை போன்ற உதரக்கலன் குழி. இதுதான் இதனுடைய சமிவாட்டு பகுதிகளாகும், சமிவாட்டு அறைகளை உடையது. இந்த குழி அகத்தோற்படையினால் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த குழியினுடைய இதை பார்த்தீங்கன்றால் ஒரே ஒரு துவாரத்தை மட்டும் கொண்டிருக்கும், வாய். இந்த வாய் தான்
சமன்பாடு அடையாத கழிவுப் பொருட்களையும் வெளியேற்றுகின்ற துவாரமாகவும் தொழிற்படும். கீழ் பகுதி மூடிய தட்டாக காணப்படுகிறது, மூடிய தட்டாக இருக்கும். இவை RH அமைச்சருடையது. நாங்கள் பின்பு RH அமைச்சர் இருபக்க அமைச்சருடைய முன்னேற்றமான இயல்புகளை பற்றி பார்ப்போம். RH அமைச்சருடைய, அதாவது RH அமைச்சர் என்றால் உடலின் மத்திய கோட்டு தளம், 6 தளங்களோட எந்த தளத்தினூடாக வெட்டினாலும் 2 சமனான எதிர்ப்பாதிகள் இங்கே கிடைக்கப்பெறும். இது முக்கியமாக இந்த இருப்பான அல்லது மெதுவாக இடம்பெறுகிற விலங்குகளுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம். உடலின் எந்த பக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த சமச்சீரினுடைய ஒரு சிறப்பு அம்சம். உடலில் 2 விதமான வடிவங்கள் இருக்குது. அங்கே பாருங்கள், இழுது மீன் ஒரு வடிவம், இழுது மீன் கீழே இருக்கிறது. பொலிப்பு மெதுசா மேலே போட்டிருக்கிறோம், நீளத்தால் குறிச்சிருக்கிறோம். பொலிப்பு மெதுசாண்ட 2 வடிவம். இந்த பொலிப்பு என்பது ஐதராவுரு என்று நாங்கள் சொல்லலாம் தமிழில். ஐதராவுரு வாயை சுற்றி பரிச கொம்பல் இருக்கிறது. மற்றது குட வடிவமான அமைப்பு மெதுசா பொலிப்பு. சரி பாருங்கள், மெதுசா தட்டையானது, தட்டையான பொலிப்பு வடிவம் உடையது. கீழ் நோக்கியவாறு வாய் காணப்படும். பொலிப்பு உருள வடிவமானது, கீழ்ப்படையுடன் ஒட்டி இருக்கும். உடலின் வாய்க்கு எதிர்ப்புறத்தினால இணைக்க ஒட்டி இருக்கும். வாயை சுற்றி பரிச கொம்பல் காணப்படும். இரண்டும் தான் இதனுடைய வேறுபாடு. பொலிப்பு உருள வடிவம், மெதுசா ஏறக்குரிய ஒரு கிண்ண வடிவமானது, தட்டையானதுன்னு சொல்லலாம். கீழ் நோக்கியவாறு வாய் காணப்படும். பொலிப்பில் மேல் நோக்கியவாறு வாய் காணப்படும். மேல் நோக்கியவாறு வாய் காணப்படும். மெதுசாண்ட விளிம்பில் பரிச கொம்புகள், இங்கே பொலிப்பில் வாயை சுற்றி பரிச கொம்புகள். ரைட். சில நைடேரியன்களில் பொலிப்பு மாத்திரம் அல்லது மெதுசா மாத்திரம் காணப்படும். சிலவற்றில் பொலிப்பும் மெதுசாவும் காணப்படலாம், வடிவங்கள் காணப்படலாம். வாழ்க்கை வட்டத்தின் போது சிலவற்றில் பொலிப்பும் மெதுசா வடிவங்களும் காணப்படலாம். பாருங்கள், பரிச கொம்பு வெளிப்புறச் சுவர், வெளிச்சுவரிலே பாருங்கள் ஒரு கபிலன்றமான சிறிய சிறிய கலங்கள் காட்டப்பட்டிருக்கு. அலன் மொட்டு பை, அலன் மொட்டு பை, இது ஒரு ஆயுதம் தரித்த நிலை என்று சொல்லப்படுகிறது. இது அங்கிக்கு பாதுகாப்பு, தொழிற்பாடு பாதுகாப்பையும் இரிய பிடித்தலுக்கும் உதவும். அலன்மொட்டு பையினுள் அலன்மொட்டு சிறப்பை காணப்படுகிறது. இது கொட்டும் இலையை கொண்டது. தேவையான பொழுது இந்த அலன்மொட்டு சிறப்பை தனது அந்த இலையை வெளியேற்றி அந்த இலையினாலே இரையையோ அல்லது எதிரியையோ தாக்குகின்றது. இந்த அலன்மொட்டு பைக்கு ஆங்கிலத்தில் போய் நைடோசிஸ்ட், எனவே தான் நைடேரியா என்று சொல்லப்படும். நைடேரியா ஒரு விசேடமான கலம், விசேடமான கலம். சரி, இவற்றை விட நாங்கள் மேலதிகமாக சொல்வதற்கு இந்த கணத்தில் உங்களுக்கு இயல்புபடம் போதுமானது. ரைட். இதிலே பாருங்கள், அடுத்த கணமாக நாங்கள் ஃபைலம் பிளாட்டில் மிஸ் போகிறதுக்கு முன்பு இவற்றுடைய அடிப்படை உடலின் குறுக்கு வெட்டுமம் பாருங்கள் நாங்கள் தந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது டிப்ளோபிளாஸ்டிகா சொல்கிறோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிகா முப்படை உடையவை, 3 மூலப்படைய உடையவை. டிப்ளோபிளாஸ்டிக்காவில் பாருங்கள் எக்டோடெர்ம், மீசோக்லியா, நான் லிவிங் என்று தரப்பட்டிருக்குது. அடுத்தது எக்டோடெர்ம் என்று தரப்பட்டிருக்கு. மீசோக்லியா என்பது கலங்களற்ற இடப்பச நிலைன்னு சொல்லி போட்டோம். நடுவுக்குள்ள பொடி கவிட்டு குழி காணப்படுறது, உதரக்கலன் குழி. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காவில் அந்த இடத்தோற்படை மீசோக்லியா இடப்பசை இடத்தோற்படையாக வியத்தம் அடைகிறது, வியத்தம் அடைகிறது. ரைட். இப்பொழுது நாங்கள் ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸை பற்றி பார்ப்போம். பிளாட்டி என்பது பிளாட் என்பது தட்டை, ஹெல்மின்திஸ் என்பது புழுக்கள்.
தட்டை புழுக்கள் என்பது பெயர். அப்போ சிலந்திரேற்றால இருந்து இருப்பான விலங்கிலிருந்து இது ஒரு இடம்பெயருகின்ற கணமாக காணப்படுகிறது. இடத்துக்கு இடம் ஊந்து செல்லும், நகர்ந்து செல்லும். எனவே இங்கே ஆராய்ச்சி அமைச்சர் இழக்கப்பட்டு இருபக்க சமைச்சர் நிலை தோன்றுகிறது. இருபக்க சமைச்சர் தோன்றுவதனால் இடத்துக்கிடம் அசைவதனால் எப்பொழுது முன்னுக்கு செல்கிற போது முன்முனை என்று சொல்லப்படும். முன்முனை பின்முனை என்ற 2 பகுதிகள் வரும் உடலில். அதை விட நிலத்துக்கு சமாந்தரமாக அமைந்திருப்பதனால் வயிற்றுப்புறம் முதுகுப்புறம். நிலத்துக்கு அண்மையாக காணப்படுற பகுதியை நாங்கள் வயிற்றுப்புறம் என்றும், நிலத்துக்கு சேமையாக காணப்படுற பகுதியை முதுகுப்புறம் என்று நாங்கள் சொல்லுவோம். இதனால் இவற்றை நாங்கள் தட்டை புழுக்கள் என்று நாங்கள் இவற்றை அழைக்கிறோம். ஆனால் புழு உருவமுடைய கணம் அல்ல. இவற்றில் பாருங்கள் என்னென்ன உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. அங்கே பிளனாரியா, நாடாப்புழு, ஈரத்தட்டையன். முதலாவது இவற்றினுடைய இயல்பு சுயாதீனவாளிகள். சில சுயாதீனவாளிகள். பிளனாரியா எனப்படுகின்ற அந்த புழு, அந்த அங்கி சுயாதீனவாளி. நாடாப்புழுவும் ஈரத்தட்டையனும் விலங்கினுடைய உடலுக்குள்ளே காணப்படுகின்ற ஒரு அக ஒட்டுண்ணி ஆகும். அக ஒட்டுண்ணி ஆகும். வாழிடம் முக்கியமாக கடல், நன்னீர், ஈரலிப்பான தரை. உடல் வயிற்றுப்புறம் தட்டை, சிலது நீளமான ஒன்று நாடா போன்று காணப்படும். இந்த நாடாப்புழு என்ற பெயரை தான் வந்தது. மிக நீளமானது. உண்மையான துண்டுபடல் இல்லை. நாடாப்புழுவில் துண்டுபட்ட உடல் அமைப்பு காணப்படுது. அது உண்மையான துண்டுபடல் அல்ல. துண்டங்களாக உடலிலிருந்து இழக்கப்படும். அது உண்மையான துண்டுபடல் அல்ல. முப்படை உடையவை ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 மூலற்படைய உடையது. ஆனால் இவற்றில் இந்த இடத்தோற்படை திண்மமாகவே காணப்படுகிறது. எனவே நாங்கள் இவற்றை என்னென்னு சொல்கிறோம் என்றால் ஏசீலோமேட்டா என்று அழைக்கிறோம். ஏசீலோமேட்டா என்றால் வித்தவுட். ஏ என்றால் வித்தவுட், உடற்குழி அற்றவை, திண்மமான உடலை உடையவை. தலை ஆகுதல் பாருங்க, முன்னோக்கி செல்லுகின்ற முனையில் வாய், மூளைய திரட்டு மூளை, முக்கிய சில புலனங்கங்கள் காணப்படும். ஒரு தலையாகு செயலுக்கான ஆரம்ப அறிகுறி உண்டு. ஆனால் தெளிவான தலை இல்லை. முண்டத்தையும் தலையும் பிரிக்க முடியாத வகையில் காணப்படுகிறது. இங்கு உடற்குழி, சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி, பன்கூட்டு தொகுதி என்பன தோன்றவில்லை. வாயு பரிமாற்றம் உடல் மேற்பரப்பினூடாக எளிய பரவல் மூலம் சுவாச வாயுக்கள் பரவலடைந்து கொண்டிருக்கும். இவற்றினுடைய புலன் தொகுதி, புலன் அங்கம் காணப்படும். முக்கியமாக சுயாதீனமானவற்றெல்லாம் காணப்படும். ஒட்டுண்ணிகள் விருந்து வழங்கின் உடலுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதனால் அவற்றுக்கு புலனங்கங்கள் அவசியமில்லை. இந்த சுயாதீனமான வாழ்றவற்றில் பாருங்கள், முன்முனையில் சிறிய ஒரு கட்புள்ளி காணப்படுகிறது. ஒரு சோடி கட்புள்ளி. இது ஒளியை உணர்ந்து கொள்ளும், ஆனால் பிம்பத்தை தோற்றுவிக்காது. நரம்பு தொகுதி சிறிய சிக்கலான நரம்பு தொகுதி, புலந்தோதி உடையது. முதற் தோற்றத்தை காட்டுகின்றது. மூளை என்று சொல்லப்படும். மூளையும் 2 நீள்பக்கமான நரம்பு நாண்களும் மைய நரம்பு தொகுதியில் உண்டு. மைய நரம்பு தொகுதியில் உண்டு. அந்த படத்தில் பாருங்க, முதலாவது படம் அதை காட்டுகிறது. இங்கே கழித்தலுக்காக தனியான அங்கத்தின் தோற்றம் ஒன்று இருக்கிறது. அது முதற்கழிநீரக வகையை சார்ந்தவை. இவை நைசன் கழித்தல் தொகுதியை கொண்டது. இந்த நைசன் கழித்தல் தொகுதி எளிய சிறு குழாய்களின் வலை அமைப்பு, பிசிறுகளை கொண்ட கட்டமைப்பு.
ஒரு தனிக்கலம், அதனை சுவாலை குமிழ் என்று சொல்லுவார்கள், ஃப்ளேம் செல். அந்த பிசிறினுடைய அடிப்பு விளக்கு சுடர் போன்று தீச்சுவாலை போன்று தொழிற்படும் பொழுது அடித்தலை காட்டியபடியினால் ஃப்ளேம் செல் என்று சொல்லி அழைத்தார்கள். அது கலம் என்றதுக்கு காரணம் அங்கே பாருங்கள் கரு காணப்படுறது. அகத்துறிஞ்சிற மேற்பரப்பை கூட்டுவதற்கு வெளியிலே முளைகள் போன்ற அமைப்புகள் அங்கே உண்டு. இந்த சுவாலைக்கலங்கள் உடலிலே முழுக்க புதைக்கப்பட்டிருக்கும். அவைகளெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பிரதான கழிவுக்கான் வழியாக அந்த கழிவை அவை வெளியேற்றுகின்றன. இவைகள் கழிவை மட்டுமல்ல, உடலில் காணப்படுற மேலதிகமான நீரையும் வெளியேற்றுகிறது. எனவே இவை பிரசான சீராக்கல் சமநிலையையும் நிலைநாட்ட உதவுகிறது. இவற்றில் சமிபாட்டு தொகுதி பூரணமற்றதுன்னு சொன்னால் வாயுண்டு குதமில்லை. இந்த உணவு கால்வாய் நேரான குழாயாக இல்லாமல் உடலுக்குள்ளே அநேக தடவை கிளைத்து குருட்டாக முடிவடைந்திருக்கிறதை நாங்கள் காணலாம். கிளைகளுடைய உதரக்கலங்களுக்குரிய குழி சமிபாட்டுக்கா உண்டு. இந்த சுயாதீனமானவற்றில் வெளியே பிதுக்கப்படக்கூடிய தொண்டை காட்டப்பட்டிருக்கிறது. பிளனாரியாவில் வெளியே பிதுக்கப்படக்கூடிய தொண்டை, இந்த நுனியிலே வாய் இருக்கும், அதனூடாக உணவை உள்ளெடுத்து கொள்ளும். சுயாதீனமானவற்றில் வயிற்றுப்புறமாக பிசிர்கள் காணப்படும் இடப்பெயர்ச்சிக்காக. இந்த உடற்சுவரில் உள்ள தசைகள் சுருக்கத்தினால் இவை ஆதாரமாக்கப்பட்டு இவைகள் இடம்பெயர்கின்றன. இவற்றினுடைய இனப்பெருக்கத்தை பார்த்தால் இவற்றில் சிலவற்றில் லிங்கமில் முறை இனப்பெருக்கம் உண்டு. லிங்கமில் முறை இனப்பெருக்கம், புத்துயிர்ப்பு முறை மூலம் இவை இனப்பெருக்கம். துண்டு உண்டாக வெட்டு போட்டாலும் ஒவ்வொரு துண்டத்திலுமிருந்து புதிய அங்கிகள் தோற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் ஈரிலிங்கம். ஈரிலிங்கம் நாடாப்புழு தவிர இவை கான்களை கொண்டுள்ளது. மற்றவை உட்புறமாக கடந்து கருக்கட்டல் உடையது. ஒட்டுண்ணி வடிவங்கள் ஒரு விருந்து வழங்கிலிருந்து இன்னொரு விருந்து வழங்கி தொற்றுவதற்கிடையில் பல இடர்பாடுகளை சந்திப்பதனால் வெற்றிகரமாக இன்னொரு விருந்து வழங்கிய தொற்று அடைவதற்காக அநேக குடம்பி பருவங்களை கொண்டுள்ளது. அந்த குடம்பி பருவங்கள் தகாத காலத்தை கழித்து இன்னொரு விருந்து வழங்கியை இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் சுயாதீனமானவற்றில் இத்தகைய குடம்பி பருவங்கள் இல்லை. இவை நேரடியான விருத்தியாக காணப்படுகிறது. நேரடியான விருத்தி. ரைட், சரி. அடுத்த கணமாக நாங்கள் பயிலும் 3 நெமெட்டோடாவை பார்ப்போம். நெமெட்டோடாவிலே நிறைய புழுக்கள் வயிற்றுக்குழிக்கிலே காணப்படுகிறது. மனிதனது தோற்றம் பற்றி நினைவறியா காலத்திலே மனிதனோடு சேர்ந்து வாழ்ந்த உயிரினமாக நெமெட்டோடா சொல்லப்படுகிறது. எங்களுடைய வயிற்றுக்குள்ளே வயிற்ற புழுக்கள், கொளிக்கு புழுக்கள், ஊசி புழுக்கள் என்பன காணப்படுகிறது. இதை விட பிளாட்டினஸ் புழுக்களும் காணப்படலாம். ஆனால் அது எங்களோட பிரதேசங்களில் குறைவு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நெமெட்டோடா புழுக்கள் அநேகமானோட வயிற்றுக்குள்ளே காணப்படுகிறது. இவை எங்களுடைய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை என்று சொன்னால் கீழே விழுகின்ற உணவுகளை, பழங்களை, காய்களை சாப்பிடுவதனால் அல்லது கை கழுவாமல் சாப்பிடுவதனால் இந்த புழுக்கள் எங்களுக்கு இலகுவாக தொற்றிக் கொள்ளுகின்றன. அத்துடன் மழை காலங்களில் நாங்கள் வெறுங்காலோடு திரிகிற பொழுதும் அல்லது மண்ணை கையால் அலையும் பொழுதும் இந்த புழுக்கள் எங்கள் உடலை சென்றடையலாம்.
இவை அநேகமானவை சுயாதீனமானவை. கடல் நீரில் உண்டு, ஒரு சில நன்னீரில் உண்டு, சில சேற்று மண் சூழலில் காணப்படும். அதை விட விலங்கு தாவரங்களிலும் இவை ஒட்டுண்ணிகளாக வாழுகிறது. இவை இருபக்க சமச்சீர் உடையவை, முப்பட உடையவை, ஆனால் போலி உடற்குழி. அங்கே பாருங்கள், தரப்பட்டிருக்கிற படம் போலி உடற்குழி, சீலோம். இடத்தோற்படையினால் முற்றாக சூழப்படாமல் உணவுக்கால்வாய் அகத்தோற்படைக்கும் இந்த இடத்தோற்படைக்கும் இடையிலே காணப்படுகின்ற குழி நாங்கள் போலி உடற்குழி என்று சொல்கிறோம். இவை இந்த புழுவினுடைய வடிவத்தை பாருங்கள். இவை நீண்ட உருளை வடிவம், உடல் வடிவம் உருளை, முனைகள் ரெண்டும் கூரானது. எனவே இவற்றை நாங்கள் புழு உருவம் என்று சொல்கிறோம். இந்த உடல் வடிவம் நுண்ணியதிலிருந்து பெரியது வரை 15 சென்டிமீட்டர் நீளம் வரை காணப்படலாம். இங்கு தெளிவான தலையாகு செயலோ துண்டுபடலையோ இவை காட்டுவதில்லை. இவற்றின் உடல் ஒரு தடித்த வன்மையான புறத்தோலால் மூடப்பட்டிருக்கு. இதனால் இவை எல்லா விதமான சூழல்களிலும் இவை தப்பித்து வாழக்கூடியதாக இருக்கிறது. காரமான மண், அமிலமான மண், பாதகமான சூழல்களிலும் இவை தப்பி வாழும். இந்த வன்மையான புறத்தோல் இருப்பதனால் இவை வளர்வதற்கு தோல் கலற்றல் அவசியமானது. தோல் கலற்றலின் பொழுது இந்த விலங்கு வளர்ச்சி அடையும். இவற்றினுடைய சுற்றோட்ட தொகுதி, சுவாசத்தொகுதி என்பன இல்லை. சுவாச வாயுக்கள் உடற்சுவரினூடாக எளிய பரவல் மூலம் வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். உணவு கால்வாய் பூரணமானது, வாயையும் குதத்தையும் உடையது. இவற்றினுடைய நரம்பு தொகுதியை பார்த்தால் நரம்பு வளையத்துடன் கூடிய நீள்வக்க நரம்பு நாண்கள் கிட்டத்தட்ட 8 வரை காணப்படலாம். நரம்பு வளையத்துடன் கூடிய உடன் முற்பக்க முனையில் புலன் சிம்பிகள் காணப்படும். சூழல் மாற்றங்களை உணர்ந்து கொள்வதற்கு புலன் சிம்பிகள் அங்கே காணப்படுகின்றன. உடற்சுவர் நீள்வக்க தசைகளை மாத்திரம் உடையது. இவை விசேடமான இடப்பெயர்ச்சி கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை. இந்த உடற்சுவரில் உள்ள நீள்வக்க தசையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது. அதிலும் இந்த போலி உடற்குழிக்குள்ளே போலி உடற்குழி பாய்பொருள் உண்டு. இவை ஒரு நீர்நிலையில் வன்கூடாக செயலாற்றி இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறது. உடலை விரைப்பாக வைத்திருப்பதற்கு உதவுகின்றது. இந்த லிங்க முறை இனப்பெருக்கம், இனப்பெருக்கத்தை பார்த்தோம்னா இங்கே பொதுவாக லிங்கமில் முறை இனப்பெருக்கம் இல்லை. ஒரு லிங்கம் உடையது. பெண் ஆணிலும் பார்க்க பெருசு. பொதுவாக இன்வெர்டிபிரேட்ஸில் முள்ளந்தண்டற்ற பிராணிகளில் பெண் தான் ஆதிக்கம் கூடியதாக இருக்கும். இந்த இனப்பெருக்கத்தின் போது அகக்கருக்கட்டல், 2 ஆண் பெண் புழுக்கள் இணைகின்றன, அகக்கருக்கட்டலை மேற்கொள்ளும். சிலவற்றில் குடம்பு நிலைகள் காணப்படும். குடம்பு நிலைகள் ஊடாக இன்னொரு முதல் விருந்து வழங்கிய தொற்றிக்கொள்ளும். இவற்றுடைய வாழ்க்கை வட்டத்தின் எந்த நிலையிலும் பிசிர் இல்லை. குடம்பு நிலையிலேயோ நிறவுடலிலேயோ பிசிர்கள் காணப்படுவதில்லை. இவற்றினுடைய கழித்தல் தொகுதி நீள்வக்க கான்களை கொண்ட ஒரு கழித்தல் தொகுதியை உடையது. சரி, அடுத்ததாக நாங்கள் 4வது கணமாக பைலம் அனலிடா. அனலிடா என்பது சிறிய வளையங்கள், லிட்டில்
ரிங் என்று சிறிய வளையங்களை உடைய புழுக்கள் என்று சொல்லப்படும். இந்த பாருங்கள், உதாரணம் அங்கே தந்திருக்கிறோம். மண்புழு, எல்லாருக்கும் பரிச்சயமான விலங்கு மண்புழு. அட்டை, கந்தைப்புழு, நீரிஸ் கந்தைப்புழு. அட்டை என்றான்னு சொல்ல வேணும், லீச் அட்டைன்னு சொல்ல. லீச் என்று ஆங்கில பெயர். லீச் என்பது ஆங்கில பெயர். பல பேர் லீச் அட்டை என்று இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்களையும் சரி, விளங்காத்தனமாக எழுதி பரீட்சை வினாத்தாள்லையும் பார்த்தால் லீச் அட்டை என்று வருகிறது. அட்டை என்று சொன்னால் அது அனலிடாவுக்குரிய இந்த ரத்தம் குடிக்கின்ற, குருதி குடிக்கின்ற அட்டை ஆகும். இந்த அனலிடா என்பது ஒரு இந்த இன்வெர்டிபிரேட்டாக்களில் ஒரு கூர்ப்பில் மிக முன்னேறிய ஒரு கணம். இங்கே தான் பாருங்கள், முதல்ல நாங்கள் பார்ப்போம். இவை வாழு இடத்தை பார்ப்போம். முதல்ல இவை கடலில் இருக்குது, நன்னியில் இருக்குது, ஈரழிப்பான உக்கல் நிறைந்த மண்ணிலே காணப்படும். உக்கல் நிறைந்த மண்ணிலே காணப்படும். துண்டங்களை உடைய புழுக்கள், உண்மையான துண்டமுடல், உருள வடிவமான உடல், முப்பட உடையவை. நாங்கள் புழு உருவமான கணங்கள் 2 கேட்டால் நீங்கள் நெமட்டோடாவையும் அனலிடாவையும் கொடுக்கலாம். ரெண்டும் நீண்டது, உருள வடிவமானது, முனைகள் கூறானதாக இருக்கும். உடற்குழி, உண்மையான உடற்குழி, உண்மையான உடலறை முதலாவதாக காணப்படுகிறது. பாருங்கள், முதலாக இடத்தோற்படையினால் எல்லைப்படுத்தப்பட்டது. இடத்தோற்படை பிளாட்டினில் காணப்பட்ட இடத்தோற்படை 2ஆக பிளவடைந்து உண்மையான உடற்குழியை தோற்றுவித்துள்ளது. இந்த உடற்குழியை தோற்றுவித்தினால் இந்த விலங்கிலே சில முன்னேற்றமான இயல்பு ஒன்று, உடலின் பருமன் அதிகரிக்கிறது. பருமன் அதிகரித்து உடற்குழி தோன்றுவதனால் இந்த விலங்கிலே சுற்றோட்ட தொகுதியினுடைய தேவை ஒன்று உண்டாகிறது. முதலாக இங்கே தான் சுற்றோட்ட தொகுதி என்றது விருத்தி அடைகிறது. அன்னிலாக காணப்படுற சுற்றோட்ட தொகுதி ஒரு மூடிய சுற்றோட்ட தொகுதி. ஆனால் இதயமில்லை, குருதி கலன் உண்டு. குருதி கலனுக்குள்ளே குருதி காணப்படும். சில குருதி கலங்கண்ட சுருக்கத்தினால குருதி அசைந்து கொண்டிருக்கும். நீங்கள் மண்புழுவை தட்டில் எடுத்து அதில் மேற்புறத்தை அவதானித்தால் ஏதோ மேற்புறத்தை நடுக்கோட்டு புறமாக ஏதோ அசைந்து கொண்டிருக்கிறது மாதிரி ஒன்று தென்படும். அது முதுப்புற குருதிக்கலனூடான ஒரு சுற்றோட்டம். 2ஆவதாக இதில் நாங்கள் தலையாக செயல் அங்கே கந்தப்புழுவில் பாருங்கள், முற்பக்கம் ஒரு விசேடமான அமைப்பாக இருக்கிறது, அது தலை. மண்புழுவில் தலை இல்லை, ஏனென்றால் மண்ணுக்குள்ளே துளைச்சி செல்வதனால தலை இல்லை, சேதாரம். அட்டையில் முற்பக்க முனையில் உறிஞ்சி இருக்கிறது, உறிஞ்சி காணப்படும். இங்கு பூர்ணமான சமிபாட்டு சோதியை உடைய தோற்றம் உண்டு. குடல் பூரணமானது, வாய் குதம் கொண்டது. பகுதிகள், இங்கே உணவு கால்வாயில் ஒவ்வொரு பகுதிகள் காணப்படும். தொண்டை, களம், குருட்டுக்குடல், அரப்பு பை போன்ற விசேடமான பகுதிகள் அங்கே வியத்தமடைந்திருக்கும். நரம்பு தொகுதி நன்கு விருத்தி அடைந்தது. மண்புழு மண்ணை துளைத்து செல்கிறது. பகலிலே வெளியில் வந்தால் ஓடி மறைந்து விடுகிறது. உடலிலே புலனங்கங்கள் ஒளிவாங்கிகள் உண்டு. தலை இல்லாவிட்டால் ஒளிவாங்கிகள் உண்டு. முதுகுப்புறமாக மூளைய திரட்டு, வயிற்றுப்புறமாக நரம்பு நான். பாருங்கள், படத்தில் பாருங்கள், அந்த மூளைய திரட்டையும் வயிற்றுப்புற நரம்பு நாணையும் இணைக்குகின்ற களச்சுற்று தொடுப்பு, சுற்றுக்குரிய தொடுப்பை கொண்டிருக்கிறது. இந்த மண்புழுவிலே பாருங்கள், நடுவில் இடையில துண்டம் ஒரு வித்தியாசமான பகுதியை கொண்டிருக்கும், தடித்த பகுதியாக இருக்கும். அது சுரப்பிகளை விசேடமாக கொண்டிருக்கும். இனப்பெருக்கத்தின் பொழுது புழுக்கூட்டை உருவாக்குகின்ற விசேடமான சுரப்பிகள். நீர் சில பாருங்கள் பக்கப்புறமாக சின்ன சின்ன முளைகள் போன்று காணப்படுது, அது பரவாதம். அட்டையில் உறிஞ்சிகள், முற்பக்க பிற்பக்க உறிஞ்சிகள் காணப்படுகின்றது. இந்த கட்டிச்சேனம், மண்புழு காணப்படுற கட்டிச்சேனம் புறக்கருக்கட்டலுக்கு உதவும். புழுக்கூட்டை உருவாக்கி
அங்கே இந்த புழுக்கூட்டினுள் தான் கருக்கட்டல் நிகழும். பரவாதம் தட்டையானது அநேக சிலுமுட்களை கட்டைகளாக கொண்டிருக்கும். எனவே இவற்றை நாங்கள் பொலிக்கீற்று புழுக்கள் என்று சொல்கிற நாங்கள். இவை இடப்பெயர்ச்சி, இந்த துடுப்புகள் போன்று அடிப்பதனால் இடப்பெயர்ச்சிக்கும், தட்டையாக இருப்பதனால் மேற்பரப்பு அதிகரிக்கப்பட்டு சுவாசத்திற்கும் உதவும். சில்முட்களும் உறிஞ்சிகளும், மண்புழுலையும் சில்முட்கள் உண்டு. அது கண்ணுக்கு தெரியாது, நுண்ணியது. வயிற்றுப்புறம் பக்கப்புறம் தனித்தனியாக சில்முட்கள் இருக்கும். எனவே நாங்கள் இவற்றை ஒலிகோகீட்டாக்கள் என்று சொல்கிற நாங்கள். அட்டையில் காணப்படுற உறிஞ்சிகளும் இடப்பெயர்ச்சி, ஆதாரத்தை பற்றி பிடிச்சு இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த புற ஒட்டுண்ணிகளில் இந்த உறிஞ்சிகள் குருதியை உள்ளெடுத்தலுக்கும். உறிஞ்சிகள் இது அட்டை ஒரு அமையத்துக்கேற்ற ஒட்டுண்ணி. அதுவரையில் இவை அழுகல் வளரியா, மண்புழுவை போன்று அழுகல் வளரியா சேவிக்கும். விலங்குகள் கிடைத்தால் இவை குருதியை உறிஞ்சிக்கொள்ளும். உறிஞ்சிக்கொள்ளும் பொழுது இவை நொதியத்தை சுரக்குகின்றன. ஹிருடின் எனப்படும் பதார்த்தத்தை அந்த நொதியம் கொண்டிருக்கும். இதனால் குருதி உறையாமல் தொடர்ச்சியாக குருதி திரவ நிலையிலே உள்ளெடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். இத்துடன் உங்களுடைய அனலிடாவுக்குரிய இயல்பு முடிந்தது.